ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கல வாங்க. சேது வந்து அந்த குழந்தையோட பேரை மீனாட்சி மீனாட்சின்ட்டு மூச்சுக்கு 300 டைம் வந்து அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சேதுவோடைய அப்பாவுக்குமே சந்தோஷம். அப்படியே உன் அம்மாவே வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கியா சேது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா, எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன்னா, இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்து அம்மாவா நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்றலாம் நான் சத்தியமா நினைக்கல. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனசுக்கே சந்தோஷமா போச்சுப்பா எனக்கு அப்படின்றாங்க. ஆமாயா சேது, எனக்குமே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி இருந்துடுச்சு. இந்த குடும்பத்துல இருக்கவங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல. இது ஒண்ணு வந்துடுச்சு வீட்டுக்கு, இதவே பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்கன்றாங்க. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லாததா இருக்க சேது ஐஸ்வர்யாவை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த ஐஸ்வர்யா சேது பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கான்றாங்க. ஆனா பின்னாடியே போறது கூட ஏதாச்சும் மதிக்கிறானா, அதுவும் மதிக்க மாட்டேங்கிறான்றாங்க. அவன் பாட்டுக்கு குழந்தை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கான். கல்யாணம் பண்ணிச்சுல பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன அத்தாச்சி, ஏன்னா பயங்கர யோசனை இருக்க போல. கல்யாணம் என்னத்துக்குடா பண்ணி வச்சோம், ஒண்ணுமே இல்லாம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இருக்கா, சேது குழந்தைய கெதின்னு இருக்கான்னு நினைக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாவித்திரி, இவன் மனசுல நினைச்சா கரெக்டா சொல்றா அப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னாதீங்க, அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, நீ சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு தான். ஏன்னா சேதினி ஐஸ்வர்யாவெல்லாம் கண்டுக்க மாட்டான், குழந்தைன்னு குழந்தைக்காக மட்டும்தான் இனி வாழ்வான் அப்படின்றாங்க. அப்படி ஈஸ்வரி செம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.